ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. குக்கிங் vlogல இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டாக பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், அதே டைம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் இல்லைனா கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கீ 3 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுமே சேர்த்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன். இது அப்படியே நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் அதை அப்படியே போடலாம். பட் பிரியாணியில் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, தூரம் போட்டுருவாங்க. அதனால் நான் அது அரைச்சி வச்சுக்கிறது வயிற்றுக்கும் போயிடும் இல்லையா, அதனால். மட்டன் 350 கிராம், 4 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சைப்பழம் சாறு 2 டேபிள் ஸ்பூன். அதாவது உங்களுக்கு எலுமிச்சைப்பழம் எப்படின்னா மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழம் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி புதினா 1 கைப்பிடி, ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, பிரியாணி செய்ய தேவையான தண்ணீர். இப்போ வாங்க மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கிட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், கீ 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணுமே தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தயிர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி புதினா அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் ஆட் பண்ணணும். அதுவும் நல்லா உங்களுக்கு ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் அதில் அந்த குக் ஆகிற சவுண்ட் கொஞ்சம் கம்மி ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஆனியனும் போட்டுக்கலாம். அதுலேயுமே ஒரு 10% ஆன ஆனியன் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ஏன்னு கேட்டோன்னா, நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்காக அதை நம்ம எடுத்து வைக்கிறோம். தயிரோட ஆனியன் ஆட் பண்ணுறப்பயே 3 பச்சை மிளகா கீறி விட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே சேர்த்து ஆனியனும் சேர்த்ததுக்கப்புறமேட்டு நல்லா குக் ஆகணும். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஏன்னா ஆனியன் எல்லாம் குக் ஆகிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோம் இல்லையா, கொதி வந்ததுக்கப்புறமேட்டு அரிசி போடுற டைமில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உப்பு கம்மியாக இருந்தாலோ காரம் கம்மியாக இருந்தாலும் நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு அது எப்படி வரணும்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் இல்லை, ஓரளவுக்கான கோல்டன் ப்ரௌனில் வரணும். மட்டன் வேக வைக்கிறதுக்கான வீடியோ நான் எடுக்கலை, அது எப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம அந்த மட்டனோட 4 பச்சை மிளகாய் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை கட் பண்ணி அந்த மட்டனோட போட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அது சும்மா கொஞ்சமாக நம்ம ஆனியன் எடுத்து ஆனியன் கொத்தமல்லி புதினா இது எல்லாமே போட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டன் நம்ம வேக வச்சிடணும். மட்டன் வெந்த தண்ணியுமே நம்ம அரிசி போடுறப்ப அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா குக்காக விட்டால் தான் அதோட டேஸ்ட் நல்லா பிரியாணியில் நல்லா இறங்கும். ஆனியன் நல்லா வெந்தால் மட்டும்தான் பிரியாணி டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஆனியன் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காரம் பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அப்போது நம்மளுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, ஏன் நம்ம அந்த ஆனியனோடையே மிளகாத்தூள் போடுறோம் அப்படின்னா எக்ஸஸான நம்மளுக்கு கலர் அதில் தேவைப்படாது. நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான கலர் நம்ம அந்த ஆயிலோடையே போட்டோம் அப்படின்னா அந்த கலரே நம்மளுக்கு போதுமானது. நல்லா ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம பிரியாணி தாளிக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம். அந்த 1/2 டேபிள் ஸ்பூன் நான் தனியாக எடுத்து வச்சு மட்டன் வேக வைக்கிறப்ப நான் ஏன்னா மட்டன் வெறும் தண்ணியும் உப்பும் போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு மசாலாவும் அதில் இருக்காது. ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனான
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது இதில் நம்ம பிரியாணி தாளிக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 5 தக்காளி மீடியம் சைஸான தக்காளி தான். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 3.5 தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து யூஸ் பண்ணது ஓரளவுக்கு மீடியம் சைஸான தக்காளி தான், அதனால் நான் 5 ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் நல்லா உங்களுக்கு அந்த தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து தக்காளியில் வர தண்ணியே வந்து நல்லா கிரேவி கொடுக்கும். அந்த கிரேவிலேயே வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி இருந்ததில் அதில் கொஞ்சம் நம்ம அந்த ஜாரில் இருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருப்போம். ரெகுலராக பிரியாணி செய்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி போட்டிங்க அப்படின்னாலே அந்த பிரியாணி ஒரு டேஸ்ட்டே தனியாக கொடுக்கும். ஸோ நான் அரைச்சி இருந்ததில் அதோட ஒரு லெமனுக்கான அந்த சாறு ப்ளஸ் தயிர் 4 டேபிள் ஸ்பூன், அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அடித்த அந்த தண்ணி 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வேகிறப்பயே அதில் நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளியை வந்து நல்லா கொத்தி விடுவேன். ஏன்னா அது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அதில் சின்னதாக இது பண்ணி ஸ்மாஷ் மாதிரி பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதிலேருந்து கிரேவி வந்து நிறையாவே கிடைக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கொஞ்சம் நல்லா ஒரு அரைப்பதமாக தக்காளி வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பாயில் பண்ணியிருந்த மட்டனையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுறணும். மூடி விட்டுட்டு உங்களுக்கு அதுலேயே வந்து தனியாக எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். நான் எந்த பிரியாணி மசாலா கடையோட அந்த பிரியாணி மசாலா வாங்கி அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட இல்லைங்க, வெறும் மிளகாத்தூள். ஏன்னா மட்டன் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிறனால நம்மளுக்கு வந்து 5 to 10 மினிட்லேயே வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, மெயினாக அரிசிக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு நான் 1/2 kg அரிசி வந்து நான் டம்ளரில் அளக்கிறப்ப எனக்கு 2 டம்ளர் அரிசி வந்தது. அப்போனா நம்ம வந்து மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எனக்கு மட்டன் பாயில் பண்ணதில் வந்து 1 டம்ளர் தண்ணி கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் வந்து 2 டம்ளர் ஆட் பண்ணி இப்போ நம்ம அது வந்து தண்ணி வந்து அதில் போட்டு நல்லா குக் பண்ண விடணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும், நல்லா வரணும், சென்டர் பார்ட்டில் இருந்து நல்லா வந்து அந்த கொதி வரணும். அப்போ வந்து நம்ம அந்த இது அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு, அந்த எலுமிச்சையோட புளிப்பு, அப்புறம் காரம், இது 3மே வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப அந்த தொண்டையில் வந்து ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடுறப்ப, ஏன்னா அரிசி வந்து நம்ம பாயில் பண்ணியோ அந்த மாதிரிலாம் போடலை, வாஷ் பண்ணி ஊற வச்சு நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை டேஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த அந்த உப்போட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அது கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், தொண்டையிலே நிற்கணும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு அது மெயினாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லா அந்த கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, இது தண்ணி வந்து நம்ம வடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ கம்மியாக இருந்தது அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, நான் உப்பு மட்டும் போட்டு விட்டுட்டேன். உப்பு போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்க்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியானுச்சு, தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வந்தது. அப்போ வந்து திருப்பி விட்டுட்டு மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து நான் வந்து 2 டைமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்ப அரிசி ஊற வச்சுருந்தா போதும். ஏன்னா பச்சை அரிசி வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா உடஞ்சி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி நம்ம போடுறப்பயே நல்லா அரிசி வந்து உடஞ்சி இருக்கும், பிரியாணி வந்து முழுசாக இருக்காது.
எங்கள் வீட்டில் சீரக சம்பா தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் சீரக சம்பாவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் தம் வச்சிடலாம். இப்போ வந்து அரிசி வந்து நம்ம போட்டதுக்கப்புறமேட்டு மசாலாலாம் கொஞ்சம் அதோடு சேர்ந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியான பட்சத்தில் நம்ம வந்து அடி சாப்பாடு மேலேயும் மேலே இருக்கிற ரைஸ் வந்து கீழேயும் இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டும் 10 மினிட் கேப் சொல்லியிருக்கோம்ல, அந்த 10 மினிட்லேயுமே வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அடி சாப்பாடு மேலேயும் மேல் சாப்பாடு கீழேயும், ஏன்னா அப்போ தான் மசாலா வந்து ஈவனாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா ரைஸ்லையுமே அந்த மசாலாவும் ஒட்டும். ஏன்னா நம்ம வந்து அரிசி வந்து ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம அப்படியே வந்து மசாலாவோட ஆட் பண்ணலை. நம்ம அரிசி வாஷ் பண்ணி அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது குக் ஆகுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். எடுத்து நீங்கள் தம் வச்சிடலாம். தம்முக்கு வந்து பழைய தோசை தவா, ஃப்ரை பேன் எது இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து இந்த பேன் தான் வைக்கிறேன். ஏன்னா இந்த பேன் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் இல்லை. அதனால் இது இண்டோலியம் தான். ஸோ அதனால் இது நான் வைக்கிறதுல எனக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நடுவில் வந்து குக் ஆகிடுது, ஆனால் அடி பிடிக்கிறது இல்லை. அது எனக்கு இது வச்சதுலேருந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நான் இதுவே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 5 to 10 மினிட் நீங்கள் அரிசி அந்த ரைஸை திருப்பி விட்டுட்டு 5 to 10 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் வந்து தம் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தம் வச்சு 15 மினிட் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 15 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட் வரைக்கும் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 15 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா மேல் ரைஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கனி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் திருப்பி விட்டு 5 மினிட்டில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தம் விட்டதுக்கப்புறமேட்டு 15 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டன். ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றது மட்டும்தான். வாங்க சாப்பிட்லாம். இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா அளவுமே கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிக்கன் தந்தூர் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.